வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து அக்னிவீர் 2027 பேட்ச் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 2500 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் தனி வேகன்சி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வேகன்சியாவது இருக்கும். இதில் தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் காம்படிஷன் இருக்க போகுது. இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. நீங்கள் மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் உங்களுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பட் அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருக்கணும். நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது ஆர்மியோட செலெக்ஷனோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஃபிசிக்கல் ரொம்ப ஈஸி. இதில் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ஈஸி. இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். இருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் இதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். கட் ஆஃப்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆர்மியோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் கட் ஆஃபும் கம்மி, ஃபிசிக்கலும் ஈஸி. பட் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதே கிடையாது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தமிழில் இதுக்கு யாருமே வீடியோ கொடுக்க மாட்டாங்க. ஆர்மிக்கு நிறைய பேர் வீடியோ கொடுப்பாங்க, இதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. காரணம் இதோட சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த சிலபஸை யாருமே டீச் பண்ண மாட்டாங்க. அதனால இதுக்கு யாருமே வீடியோ கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் ரெகுலராக இதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கான சிலபஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதனால நம்ம சேனலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதில் போஸ்டிங் வாங்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கலில் கண்ணுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, சேலரி எவ்வளோ இருக்கும், லீவ் எவ்வளோ இருக்கும், மற்ற ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு சிலதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக, இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வித் டைம் டேபிளோட நான் கொடுப்பேன். அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்கிறேனோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. அதை ஃபாலோ பண்ணவங்க தான் இவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் இருக்கிறப்பவே செலெக்ஷன் ஆனவங்க. இதுக்கு முன்னால் ஆல் இண்டியா கட் ஆஃப் தான் இருந்துச்சு. அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அப்போவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அடுத்து கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு தனி வேகன்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தனி கட் ஆஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரிசல்ட் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்க ஒரு 100 பேராக இருந்தால் கூட சொல்கிறவங்க ஒரு 10-15 பேர் தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னவங்களோட லிஸ்ட்டு தான் இது. சொல்லாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ அனுப்பலை. இவங்களோட ஃபீட்பேக் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இவர் செலெக்ஷன் ஆனவர் தான். இவருடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரி இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. பர்டிகுலராக ஸ்டேஜ் 2 எப்படி நடந்துச்சு, அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அதுக்கு இவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 30 to 31 தான் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ஜனவரியிலேயே உங்களுக்கு 15 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. அடுத்து பிப்ரவரி மந்த்து ஃபுல்லாக இருக்குது, மார்ச் மந்த்து ஃபுல்லாக இருக்குது. 2.5 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு போதுமானது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுனது இல்லை, படித்ததே இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. செலெக்ஷனுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். மார்க் உங்களுக்கு எடுக்க வைக்கிறதுக்கு என்னோட பொறுப்பு. ஃபிசிக்கல், மெடிக்கல் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. ஃபிசிக்கல் உங்கள் கையில் இருக்குது, மெடிக்கல் ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. அதில் நீங்கள் ஃபிட் ஆகுறது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் முன்னாலேயே போன ரெக்ரூட்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. பட் வெப்சைட்டை மாற்றிட்டாங்க. அப்ளை பண்ணுற லிங்க் வேறு. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் பார்க்காதீங்க. நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் ப்ரொசீஜர் சேம் தான். இந்த வீடியோ பாருங்கள். பட் லிங்க் நான் இந்த வீடியோவில் கொடுத்துக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு அன்மேரிட் மேல் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். திருமணமானவர்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இதில் 4 வருஷம் சர்வீஸில் இருக்கிறப்போ நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே. மேரேஜ் பண்ணக்கூடாது. சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். உங்களை பெர்மனெண்ட்டாக ஆக்கிட்டாங்க, இல்லைனா நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ 4 வருஷம் சர்வீஸ் தான் அப்படிங்கிற நினைக்காதீங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் என்ன அப்படின்னா பிஎஸ்எஃப்ல 50% கோட்டா கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே 10% ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அக்னிவீரா இருந்துட்டு வர்றவங்களுக்கு அவங்க 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 ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய வேகன்சியில் இவ்வளோ பர்சன்டேஜ் கோட்டா கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 50% அப்படிங்கக்கூடிய நியூஸ் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது.
4 வருஷம் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி அக்னிவீரில் எதில் இருந்துட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த 4 வருஷமும் நல்ல சேலரி, 4 வருஷம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதனால் இது வந்து 4 வருஷம் அக்னிவீர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பாக நினச்சிடாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ன வயசுலேயே நீங்கள் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னால இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து லீவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் லீவும் கொடுப்பாங்க. இதில் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மந்த்லி சேலரி வந்து மாறும். மொதல் வருஷம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 30,000 சேலரி, 2வது வருஷம் ஒவ்வொரு மாதம் 33,000, அது 3வது வருஷம் 36,500 ஆகும், 4வது வருஷம் 40,000 சேலரி ஒவ்வொரு மாதமும். ஸோ அதில் உங்கள் கைக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிறது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் வெளியில் வர்றப்போ உங்களுக்கு 4 வருஷம் கழித்து வர்றப்போ 10 லட்ச ரூபா வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ சேலரியும் கொடுப்பாங்க, 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் முடிச்சுட்டு வர்றப்போ உங்கள் கையில் பல்கான ஒரு அமௌண்ட்டாகவும் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பே பண்ணணும். எல்லாருமே பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி யாருக்குமே இதில் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது, எல்லாருமே பண்ணணும். இதுக்கு ஏஜ் லிமிட்டுமே ஒன்று தான். இந்த கேட்டகரிக்கு அந்த கேட்டகரிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏஜ்னு பார்க்குறத விட டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1 ஜனவரி 2006 இருந்து 1 ஜூலை 2009 உள்ளே இருக்குது. இந்த 2 டேட் இல்லைன்னா இந்த 2 டேட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை நம்ம வந்து ஷார்ட்டாக எக்ஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்னொன்று அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை நம்ம ஷார்ட்டாக ஒய் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஒய் குரூப்னா அதர் தன் சயின்ஸ், எக்ஸ் குரூப்னா சயின்ஸ். ஓகே, இப்போ ஒய் குரூப்புக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுவாங்க. நீங்கள் எந்த குரூப்பில் 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் ஓவராலாக நீங்கள் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். அதில் இங்கிலீஷ் சப்ஜெக்டை மட்டும் எடுத்து பார்க்குறப்போ அதில் மட்டுமே நீங்கள் 50% மேலே எடுத்துருக்கணும். மற்ற சப்ஜெக்ட்டில் நீங்கள் 50% கம்மியாக எடுத்திருந்தாலும் ஓகே. ஓவரால் உங்களோட டோட்டல் 50% தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷில் மட்டும் பார்க்குறப்போ அதில் நீங்கள் 50% மேலே எடுத்துருக்கணும். இது ஒய் குரூப்புக்கான எலிஜிபிலிட்டி. எக்ஸ் குரூப்புக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th மேத்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படித்தவங்க மட்டும்தான் எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள். இதுலேயுமே ஓவரால் 50% மேலே வச்சிருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் 50% மேலே வச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுலேயும் இந்த 50% ஓவரால் 50% இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய இந்த கண்டிஷன் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒய் குரூப்புக்கும் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் எக்ஸ் குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் ஒய் குரூப்புக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிடுங்க. தனித்தனியாலாம் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரே அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். தனித்தனியாக ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஃபீஸில் நீங்கள் 2க்கு சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். யாரெல்லாம் எக்ஸுக்கு எலிஜிபிளோ அவங்கெல்லாம் ஒய்க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஒய்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹைட்டு வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் கிரைட்டீரியா கிடையாது. மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மினிமம் இருக்கிறதுலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். உங்களுடைய நுரையீரல் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களோட ஹைட்டுக்கு ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப லோ வெயிட், ரொம்ப அதிகமான வெயிட் இருந்தாலுமே நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆக முடியாது. லேசிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னால லேசிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். பண்ணியிருந்தால் அவங்கள வந்து இதில் செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஹியரிங் நார்மலாக இருக்கணும். கண்ணு, காது, மூக்கு, ஃப்ளாட் ஃபுட்டு, நாக்னி இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. பிபி எல்லா செக் பாயிண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் ஆர்மி செலெக்ஷனுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து உங்களோட பல்லு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா கண்ணாடி போடாதப்போ வந்து உங்களோட 2 கண்ணுலையுமே 6/12 இருக்கணும். ஓகே, டிஸ்டன்ட் விஷன். அதுவே கண்ணாடி போட்டதுக்கப்புறம் 6/6 வரணும். இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. ஸோ கண்ணாடிக்கான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கலர் பிரைட்னஸ் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் போகிறப்போ 1 மந்த்துக்கு முன்னால் நீங்கள் செலெக்ஷன் எப்போ போகிறீங்களோ உங்களுக்கு மெடிக்கல் எப்போவோ அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணாடிக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும் ஒரு டாக்டர்கிட்ட.
ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும். அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகே, டாக்டரோட டீட்டெயில்ஸ், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னா எடுத்துருங்க. இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. பட் அது மட்டும் பத்தாது, ஃபேஸ் 2ல் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே இருக்கும். ஃபேஸ் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2 அப்படிங்கிற 2 அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்து அந்த சக்ஸஸ் இன்டர்வியூவும் பாருங்கள், அதுலேயுமே அவர் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் ஃபேஸ் 3ல். அடுத்து ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணுவாங்க. கடைசி என்ரோல்மெண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஸ்டேஜ் 2 வரைக்கும் யாரெல்லாம் ஃபைனலாக ஃபிட்டாக இருக்காங்களோ, கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து இத்தனை பேர் வந்து அவைலபிளாக இருக்காங்களோ அந்த லிஸ்ட் தான் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அவங்கெல்லாம் செலெக்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் இல்லை. என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் நேம் வருதோ அவங்க தான் செலெக்ஷன் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் அந்த வீடியோ. இதுவும் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கும், 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து இந்த வீடியோ. இதில் ஸ்டேஜ் 2ல் கம்ப்ளீட்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ போதுமானது. ஓகே, இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதுமானது. இதில் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டேஜ் 2 உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸ்டேஜ் 2 பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1க்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ ஃபேஸ் 1ல் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாதிரி, அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒரு மாதிரி, எக்ஸ் குரூப்புக்கும் ஒய் குரூப்புக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 70 கொஷின் கேட்பாங்க, 60 நிமிஷம், 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் இங்கிலீஷில் 20 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், ஃபிசிக்ஸில் 25 கொஷின் கேட்பாங்க. இந்த மேத்ஸ் வந்து டெக்னிக்கல் மேத்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் படித்த மேத்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் கேட்பாங்க, சம் மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ டார்கெட் வைக்கணும், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். இது அதிகம், 42 மார்க்லாம் அதிகம். தமிழ்நாடோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 17 தான் இருந்திருக்கு போன செலெக்ஷனுக்கு. ஓகே, 17 தான் வந்து கட் ஆஃபே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் மிஞ்சி போனால் 25 கிட்ட வச்சுருந்தாலே கண்டிப்பாக செலெக்ஷன் ஆயிடலாம். 30 வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுக்க போகிறேன், 42. அது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் இருக்கக்கூடிய இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. அடுத்து ஒய் குரூப்புக்கு வந்து 50 கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து 2 சப்ஜெக்ட் ராகான்னு சொல்லுவாங்க. ராகாக்குள்ளே 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். அதாவது ரீசனிங், மேத்ஸ், ஜிகே 3லையும் சேர்த்து 30 கொஷின் கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷ் வந்து இந்த இங்கிலீஷும் சேம் தான், ரெண்டுக்கும் வேறெல்லாம் கிடையாது. அதில் 20 கொஷின் கேட்பாங்க. மொத்தமாக 50 கொஷினுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 43 மார்க் வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. போன வருஷம் கட் ஆஃப் கம்மியாக தான் இருந்திருக்கு, பட் போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் குரூப், ஒய் குரூப் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரே எக்ஸாம் தான், தனித்தனி எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாமில் வந்து 100 கொஷின் கேட்பாங்க, 85 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இங்கிலீஷும் இருக்கும், மேத்ஸும் இருக்கும், ஃபிசிக்ஸும் இருக்கும், ராகாவும் இருக்கும். பட் இதில் வந்து எக்ஸ் குரூப்புக்குள்ள சப்ஜெக்டை மட்டும் தனியாக எடுத்து அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்து ஒய் குரூப்புக்குள்ள சப்ஜெக்டை மட்டும் தனியாக எடுத்து அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. 2 கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா 2ல் எது வேணும் அப்படிங்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிக்கலாம். அதனால் உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க ஒய் குரூப்புக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியாத கொஸ்டினை விட்டுட்டிங்க அப்படின்னா 0 மார்க்கு. கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஒரு கொஷின் கேட்பாங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆல்-இன்-ஒன் கோர்ஸில். ஆல்-இன்-ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் பே ஆன்லைன் கொடுங்க. ஓகே, 1499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே, இல்லைனா வேறு ஏதாச்சும் யூபிஐ மூலமாகவோ கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி அக்னிவீர்லையும் சரி, எஸ்எஸ்சியில் சரி, அடுத்து வந்து ரயில்வே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி 30க்கு அதிகமான 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் சேர்த்து நம்ம இது வரைக்கும் 1500க்கு மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இந்த அக்னிவீர் ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆனவோட லிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே காட்டிட்டேன். ஓகே, எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும், உள்ள பிடிஎஃப் இருக்கும். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால தான் வந்து நான் 3 வருஷம் இதுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்பர் ஆஃப் வீடியோஸ் 3000 இருக்குது. நீங்கள் இப்போ அக்னிவீருக்கு மட்டும் 3000 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்டு இந்த இடத்துல வந்து அக்னிவீர். ஓகே, அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதில் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவிக்கு தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா குரூப் ஒய்க்கு தனியாக, குரூப் எக்ஸுக்கு தனியாக வந்து ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள நான் டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி பழைய டைம் டேபிளும் கொடுத்துருப்பேன். இப்போ புது டைம் டேபிளும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் பண்ணணும். இதை மேல் கேண்டிடேட் 7 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 8 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஆர்மியோட ஃபிசிக்கலோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் ஆகிடலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் முடியாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வேறு ஈவெண்ட்டும் இருக்குது. இப்போ மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ரன்னிங் முடிஞ்சு 10 நிமிஷத்தில் வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். புல்அப்ஸ் கிடையாது, புஷ்அப்ஸ். ஓகே, தண்டால் எடுக்கணும். அதுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். 1 நிமிஷத்துக்குள்ளே 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். உட்காந்து எந்திரிக்கிறது தான். ஓகே, அடுத்து 20 ஸ்குவாட்ஸ். ஓகே, இதுதான் உட்காந்து எந்திரிக்கிறது. ஓகே, ஸ்குவாட்ஸ் வந்து 20 எடுக்கணும். அதுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சிட்டப்ஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து 2 நிமிஷம் கேப் இருக்கும். ஓகே, ஸோ புஷ்அப்ஸுமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரன்னிங் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவெண்ட் தான். அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். 1.5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் கவனமாக அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கையில் ஸ்லேட் வச்சுருக்கணும். ஸ்லேட்டில் உங்களோட நேம் எழுதியிருக்கணும். ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில், அதாவது சாக் பீஸ்ட்டு எழுதியிருக்கணும். அடுத்து டிஓபி, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கிடையாது, பி. ஓகே, பி கிடையாது. ஸோ நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த டேட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டாக இருந்தால் ஓகே. ஏன்னா 1 மாதத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இதில் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். ஓகே, அடுத்து உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். அது 80லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.